Hi students, exercise 2.12 question number 6. Prove அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக கொடுத்துட்டு ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சார். ஸோ நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு ஆர்ஹெச்எஸ் ஜீரோன்னு கொண்டு வரோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்து தெரியுது லாக் தனித்தனியாக ப்ளஸ்ன்னு போட்டிருக்கு இல்லையா. ஸோ நமக்கு ஒரு லா 3 லாக் எக்ஸ் ப்ளஸ் லாக் ஒய் ப்ளஸ் லாக் இசட் எவ்வளோ டைம்ஸ் இருந்தால் நம்ம எழுதணும்னா log of x, y, z எழுதுவோம். ஸோ ஓகே. ஸோ 3 டைம்ஸ்னா 3 டைம்ஸ் எழுதிக்கிறோம். 2 டைம்ஸ்னா இதே மெத்தட் தான். அப்போ தனித்தனி கூட்டில் இருந்தால் அது மல்டிபிகேஷன் எழுதப்பா log of இங்கே எனக்கு a ஸ்கொயர் பை பிசி இன்ட்டு பி ஸ்கொயர் பை சிஏ இன்ட்டு சி ஸ்கொயர் பை ஏபி. ஓகே. லாக் இங்கே ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் நியூமினேட்டரில், டினாமினேட்டரில் இங்கே ஒரு பி இங்கே ஒரு பி ஸ்கொயர் இங்கே ஒரு சி இங்கே ஒரு சி ஸ்கொயர் இங்கே ஒரு, அப்போ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் இப்படி கூட நம்ம எழுதிக்கலாம். அடுத்த என்ன ஆச்சுன்னா டோட்டலாகவே எல்லாமே இது கேன்சல் ஆயிடுச்சு இல்லையா. எல்லாமே கேன்சல் ஆனால் என்னக்குன்னா லாக் இங்கே 1 இருக்குது. ஓகே. ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஜீரோ. ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஜீரோ கிடைக்கும். அது எப்படின்னா லாக் இங்கே பேஸ் 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ லாக் 10ன்னு வச்சுக்கலாம். ஓகே. இங்கே 1 பேஸ் 10 இங்கே 1 இருக்குது அப்படின்னா இங்கே ஆன்சர் என்ன கிடைக்குன்னா ஜீரோன்னு நம்ம சொல்லலாம். எப்படி சார் அப்படின்னா ஸோ 10 அடுக்கு 1 வருதுன்னா ஆன்சரு. ஸோ 10 எவ்வளோ அடுக்கு எழுதுனா 1 கிடைக்குன்னா 0 டைம்ஸ் இல்லையா. அதான் நம்ம சொல்கிறோம் லாக் 1 வேல்யூ என்னன்னா 0 தான். ஓகே. ஸோ இதோட வேல்யூ என்னன்னு சொல்லினா 0, தட் இஸ் ஆர்ஹெச்எஸ் நமக்கு கிடச்சிஸ். எல்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு ஆர்ஹெச்எஸ் கொண்டு வந்துட்டோம். ஸோ இதுலேருந்து எல்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு நம்ம இந்த லாவெல்லாம் பயன்படுத்தி நமக்கு தேவையான ஆன்சர் 0 ஆர்ஹெச்எஸ் கொண்டு வந்துட்டோம். ஹென்ஸ் தி ப்ரூஃப்னு எழுதிடலாம். ஹென்ஸ் தி ப்ரூஃப். தேங்க்யூ.